நம்ம சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம டிஎன்எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு தமிழ் பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணுற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பியில் இருக்க பேராமெடிக்கல் அண்ட் தென் மெடிக்கல் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிஸ்ட், நர்சிங், ரேடியாலஜிஸ்ட் அண்ட் தென் லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் சர்ஜன், டென்டல், ஜென்ரல் அண்ட் தென் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும், அதாவது யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு எம்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தமிழ் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தமிழ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு இயலும் இனிமேல் டெய்லி வந்து டீச் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு. ஸோ டோட்டலாக எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயலும் 9 நாள் ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இந்த 9 நாளும் நீங்க நம்மளோட வீடியோஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த 9 நாள்ல நீங்க ஈஸியா வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கிளியர் வந்து பண்ணிடலாம். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க டெய்லி இந்த வீடியோ வந்ததும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஸோ மறக்காம உங்களோட ரிவ்யூஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்ல மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் முடிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடணும். உங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு லைக் எந்தெந்த லிங்க்ல உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அது மூலயமா நம்மளோட சேனலோட எல்லா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட சேனலை ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. வணக்கம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். இயல் 3 வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா விருந்தோம்பல், விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசரிக்கணும்ன்றதை பற்றி இந்த இயல் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உரைநடையில் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு புத்தகத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த நுழையும் முன் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நுழையும் முன்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் வந்து விருந்தே புதுமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ விருந்துன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், பெரிய வாழை இலை போட்டு அதில் வந்து நிறைய வெரைட்டியில் வந்து பொரியல், சாப்பாடு எல்லாமே செஞ்சு விருந்து வைக்கிறது தான் வந்து விருந்து அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு வந்து கூப்பிடுறாங்க, காஃபி மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ விருந்துக்கு கூப்பிட்டு காஃபி கொடுத்து அது ஒரு புதுமையான விஷயம் தானே. அப்போ விருந்தே புதுமைன்னா புதுசா வந்து காஃபி கொடுக்குறாங்க விருந்தா. அப்போ காப்பி தொல்காப்பியர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து காப்பி சம்பந்தமா வந்து அதை வந்து அந்த கோர்வையா வந்து படிச்சுக்கோங்க ஹிண்ட் வச்சு. ஸோ விருந்தே புதுமைன்னா என்ன, புதுமையான விருந்து என்ன, காஃபி குடிக்கிறது. அப்போ தொல்காப்பியர் வந்து கூறியிருக்காருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தையே வந்து அமைத்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு குறள்ல வந்து மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்னு ஒரு குறளும் வந்து இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, விருந்தினர் மோப்பக்குழியும் அனிச்சம்ன்றது ஒரு மலர். அந்த மலரை வந்து முகர்ந்து பார்த்தோம்னா அது வந்து வாடிடுமா. அது போல விருந்தினர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய முகத்துல வந்து சந்தோஷம் இல்லாம நம்மளுடைய முகம் மாறினா அந்த விருந்தினருடைய அனிச்ச மலர் எப்படி முகர்ந்து பார்த்தால் வாடிடுமோ அது போல விருந்தினருடைய உள்ளமும் வந்து வாடி போயிடும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மோப்பக்குழியும் அனிச்சம் என்பது திருக்குறள்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிச்சம்ன்றது ஒரு மலர். அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய்.
கோடலும் இழந்த எண்ணெய். ஸோ கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு வந்தாவே கோடல்னா கோவலன் வந்து இழந்துட்டாங்க. யாருன்னா கண்ணகி. கோவலனை இழந்தவது யாரு? கண்ணகி. ஸோ கோவலன் கண்ணகியை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல்னா எது? அது வந்து சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் என்ற மாதிரி இந்த லைன்ஸ் கொடுத்தா அது சிலப்பதிகாரம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடலும் இழந்த அப்படின்னா கோவலனை இழந்துட்டாங்க. ஸோ கோவலனை இழந்ததை பத்தி கண்ணகி இழந்துட்டாங்க எந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க? சிலப்பதிகாரத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணகி வந்து ரொம்ப வருத்தத்துல இருந்தாலாம். எப்போ ரொம்ப வருத்தப்பட்டான்னா, அவர் கணவர் வந்து இவங்களை கண்ணகியை விட்டு பிரிந்ததை விட விருந்தினர் வரும்போது அவங்கள வந்து உபசரிக்க முடியாததை நினைச்சு ரொம்பவே வருந்தினாங்க என்றதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்ன. கோடலும் இழந்தன்னா கோவலனை இழந்துட்டா. யாரு? கண்ணகி. சிலப்பதிகாரம் நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. கம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள், ஸோ நல்ல படிப்பறிவும் பொருள் செல்வம் பணம் காசு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விருந்தும் கொடுத்திருக்காங்க, ஈகையும் தர்மமும் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருக்காரு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் வந்து சொல்லியிருக்காரு? கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார் என்றதை சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டார் என்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, களி. ஸோ களி சாப்பிட்டுட்டு போனால் நம்மளுக்கு எல்லாமே ஜெயம்தான், வெற்றி தான். ஜெயம்னா வெற்றி சொல்லுவோம் இல்லையா? ஸோ களி சாப்பிட்டுட்டு போனால் போகிற காரியம் எல்லாமே வெற்றி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். ஸோ கம்பர் கலிங்கத்து பரணியிலிருந்து லைன்ஸ், கம்பராமாயணத்திலிருந்தும் கலிங்கத்து பரணியிலிருந்தும் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருந்து செல்வமும், ஸோ மேலே வந்து பார்த்தோம் இல்லையா, செல்வமும் கல்வியும் இருந்தால் பெண்கள் வந்து ஈகையும் அதுக்கப்புறம் வந்து விருந்தும் கொடுப்பாங்கன்னுட்டு அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள் வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னா கம்பராமாயணம். அடுத்து பாருங்க, கலிங்கத்து பரணியுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலாளர் போல. இது எப்படி கலிங்கத்து பரணின்றதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, விருந்தினர், ஸோ வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் என்றது நம்மளுக்கு புரியும். வறியவர்னா வறுமையில இருக்கக்கூடியவங்க வறியவர். இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்த விருந்தினரையும் வறுமையான ஆட்களையும் நெருங்கியுண்ண ரெண்டு பேருமே நெருக்கமா உட்கார வச்சுட்டு சாப்பாடு வந்து போடுறோம் அப்படின்னா அந்த வறியவருக்கு எப்படி இருக்கும்? மேன்மேலும் முகம் வந்து மலர்ச்சி அடையும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் நெருக்கமா உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து ஈக்குவலா களி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விருந்தினரையும் வறியவரையும் வந்து நெருக்கமா உட்கார வச்சு ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே களி போடுறாங்க. களின்னா கலிங்கத்து பரணியில இந்த வார்த்தைகள் இந்த வரிகள் வந்து வருதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். மோப்பக்குலையும் அனிச்சம் என்பது குறள். அனிச்சம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலரை வந்து குறிப்பிடுது. அனிச்சம் என்றது ஒரு மலர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்ன என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்ததாக வந்து யார் சொல்லியிருக்காங்க? கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் ஜெயங்கொண்டார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னா கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலாளர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து பாருங்க, புறநானூற்று பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க.
உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே அப்படின்ட்டு புறநானூற்று பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகள் யார் ஏற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி வந்து குறிப்பிட்டிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. ஸோ தனித்து இப்போ சாப்பாடு இருக்குன்னா நான் மட்டும் போய் தனியாக சாப்பிட்டுப்பேன் அப்படின்றது வந்து தமிழர்களுடைய பண்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அமிழ்தமே வந்து அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர், அத்தகையோரால் தான் உலகம் வந்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உண்டாலம்மா இவ்வுலகம் அண்ணா, இந்த உலகம் வந்து இருக்கு நிலைத்திருக்கு அப்படின்றது எதனாலன்னா அமிழ்தமானாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தானே வந்து சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது புறநானூறுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அமிழ்தானாலும் ஒரு 400 பேருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரை. அமிர்தமே கிடைச்சாலும் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், குறைந்தபட்சம் 400 பேருக்காவது புறம் வெளியே போயிட்டு நான் கொடுத்துருவேன், 400 பேருக்கு புறத்துல கொடுத்துருவேன்றது புறநானூறு என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி 400 பேருக்கு வந்து வெளியே போய் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா அந்த அமிர்தத்தை இளமையா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து கொடுப்பேன். இளமையா இருக்கிறவங்களுக்கு இளம்பெரு வழுதி, இளமையா இருக்கிறவங்களுக்கு இளம்பெரு வழுதி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இளம்பெருவழுதி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தான் புறநானூற்றுல உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்றதை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இது வந்து நற்றினையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தான். அல் என்பதனுடைய பொருள் என்ன, இரவு. அப்போ இரவு அண்ணா நம்ம நைட்டுன்றது எப்போ சொல்லுவோம், 9 மணி தாண்டிட்டா அது வந்து இரவு ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 மணிக்கு வரைக்கும் கூட சரி 8 மணி தானே ஆகுது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். 9 மணி ஆகுது, ஐயோ 9 மணி ஆயிட்டு நைட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 9 அப்படின்னா 9ன்னா 9 ஆங்கிலத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ன்னா நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நற்றிணை 9 மணி ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கலாம், விருந்தினரை வந்து உபசரிப்பாங்க. 9 மணிக்கு மேலையும் நைட் ஆனாலும் விருந்தினரை உபசரிக்கிறாங்க. 9 நற்றிணை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்பதனுடைய பொருள் அந்த லைனை படிக்கும் போதே வந்து புரியும். புரியாதவங்க மேல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 9 o'clock அப்படின்னு சொன்னா, பட் நடு இரவுல நடு ராத்திரியில விருந்தினர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள வந்து மகிழ்ச்சியோட வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்பதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்பது எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா நற்றிணை. அடுத்து பாருங்க, பாக்ஸ்ல தெரியுமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ விருந்தினர்கள் வந்தா அவங்க திரும்ப வந்து போகும்போது அவங்க பின்னாடியே வந்து அவங்க குதிரை 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்றதை சொல்லியிருக்காங்க. இது வந்து புறநர் ஆற்றுப்படையில வந்து என்ன லைனா கொடுத்திருக்காங்கன்னா காலின் 7 அடி பின் சென்று. காலின் 7 அடி பின் சென்று பொறுமையா நடந்து போவாங்க போல. விருந்தினர்கள் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்புறாங்கன்னா பொறுமையா 7 அடி வந்து பின்னாடி போறாங்க. பொறுமையான்றது புறநர் ஆற்றுப்படை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 அடி பின்னாடி போறாங்கன்றது காலின் 7 அடி பின் சென்று என்ற லைன் வந்து புறநர் ஆற்றுப்படையில இடம்பெற்றிருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறது புறப்பட்டன்றோ இளன். விதைத்திணை அப்படின்னாவே நம்மளுக்கு விதைக்காக வச்சிருந்த ஒரு தானியம் என்றதை வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. இது வந்து விதைக்கிறது வந்து நம்ம எங்க விதைப்போம், வீட்டுக்குள்ளயா விதைக்க முடியும், கிடையாது. புறத்துல வெளியில தான் போய் அந்த விவசாய நிலத்துல தான் வந்து விளைவிப்போம். ஏன் வெளியில போய் விதைக்கிறோம் புறத்துல அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து புறநானூற்று பாடல் வரிகள் என்றதை ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறது புறப்பட்டன்றோ இளன். இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்காங்க பாருங்க. வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வளியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த விதை திணையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உரல்ல இட்டு அதை இடித்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாப்பாடு செஞ்சு விருந்தளிச்சிருக்காங்க. ஸோ விதை திணையனாவே வெளியே போய் வந்து விதைப்போம், உரலெல்லாம் வருது, அப்போ உரல்ல இட்டு குத்தி வந்து அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பாடு ஆக்கி போட்டிருக்காங்கன்றது அந்த வரி படிக்கும் போதே வந்து புரியும். சேம் டைம் விதை திணையன்னா புறத்துல தான் போய் விதைப்போம், விவசாய நிலத்துல தான் விதைப்போம், புறநானூறுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, புறநானூற்று பாடல் வரிகளே வந்து கொடுத்திருக்காங்க. நெருணை வந்த விருந்தினருக்கு மற்றுத்தன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் அப்படின்ட்டு புறநானூறு. அதாவது நெருணை வந்த விருந்தினருக்குன்னா நேற்று வந்த விருந்தினருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய வாழை வந்து வச்சிருக்காங்க. ஸோ பழைய வாழை வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்துருக்காங்க. இன்று ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியால வந்து பணயம் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த இரும்புடைய பலவாள், இரும்புடைய பழைய வாள் வந்து பணயம் வைக்கிறதுன்னா என்னது, அடமானம் வைக்கிறது. ஸோ அப்படி வைக்கணும்னா, அடமானம் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், புறம் வெளியே தான் வந்து போகணும், புறநானூறுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. ஸோ இதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, நெல்லை வந்து விதைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி புறநானூறு வந்து பார்த்ததுன்னா விதை திணை வந்து வீட்டில் இருந்தது, விருந்தினர் வந்ததுமே அது உரல்ல இட்டு குத்தி அதுக்கப்புறம் வந்து விருந்து படைத்தாங்கன்றத பார்த்தோம். இது என்னன்னா நெல்லையே வந்து விதையா வந்து போட்டுட்டாங்க. போட்ட பிறகு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிவனடியாருக்கு விருந்து கொடுக்கணும்னுட்டு அந்த சேற்றுல போட்ட நெல்லை அரித்து, ஸோ அதை வந்து அரித்திட்டு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 4 விதை நம்ம மண்ணில் புதைச்சிட்டோம்னா அது திரும்ப எடுக்கணும்னா ரொம்ப கடினம். பட் வந்து இவங்க நெல்லை விதைச்சிட்டாங்கன்னா அவ்வளோ நெல்லை கொட்டியிருப்பாங்க, அது அரித்து வர்றது பெரிய விஷயம். அப்போ பெரிய புராணத்துல வந்து இது சொல்லியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விதை நெல்லை வந்து குத்தி அதுக்கப்புறம் வந்து சோறு போட்டாங்க. விதைக்கிற நெல் எங்க விதைப்போம்னா வெளியில தான் விதைப்போம், புறநானூறு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் இது வந்து என்னது, விதைத்த நெல்லை அரித்துட்டு வர்றாங்க. அப்போ பெரிய வேலை தானே, விதைத்த நெல்லை வந்து அதை அரித்து வந்து சாப்பாடு செய்யறது, அப்போ பெரிய வேலை, பெரிய புராணம்ன்றதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் வந்து மேலே பார்த்ததெல்லாம் புறநானூறு அப்படி வந்து ஒரு 3 பாடல் வரிகள் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து இங்க வந்து உங்களுக்கு எளிமையா ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்ல கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க படிக்கும் போதே விதைத்திணைக்காக வெளியில விதைக்கணுன்றதுக்காக வச்சிருக்கோம், உரல்ல இடித்து இது பண்ணோம், புறநானூறுன்றது கொஞ்சம் தெளிவா அந்த லைன்ஸை வந்து ஆழமா வாசிச்சுட்டு பொருள் புரிஞ்சுட்டு படிங்க. ஸோ உங்களுக்கு எளிமையா வந்து இருக்கும், மறக்கவும் செய்யாது. எக்ஸாம்ல கேட்டாலும் தெளிவா வந்து உங்களுக்கு புரியும். இந்த புறநானூற்றுல தான் இது வந்து வருதுன்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். அடுத்து பாருங்க, நிலத்துக்கேற்ற விருந்து, நிலத்துக்கேற்ற மாதிரி விருந்தும் வந்து இருந்திருக்குன்றத சொல்றாங்க. நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்றி குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. ஸோ நெய்தல் நிலம்னா யாரு, கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ வந்து அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தவர். இவங்க வந்து பாணர்கள் என்றவங்க யாரு, பாடல்களை பாடுபவர்கள் தான் வந்து பாணர்கள். அவங்கள வந்து வரவேற்று, ஸோ கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கிட்ட என்ன இருக்கும், மீனும் கறியும் இருக்கும். ஸோ அதை வந்து விருந்தா கொடுத்தாங்க அப்படின்றது சிறுபான் ஆற்றுப்படை வந்து கூறுது. இது எப்படி சிறுபான் ஆற்றுப்படைன்றதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த நெய்தல் நிலத்துல வாழக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு சிறிய ஆட்கள் தான், பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊர்லவே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கவுன்சிலர், ஒரு கிராமமா இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் இருக்காரு, ஒரு சேர்மன் யாராவது வர்றாங்கன்னா என்ன சொல்லுவோம், பெரிய ஆளுங்கள்லாம் ஊருக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே சாதாரணமா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மக்களை அவன்லாம் சின்ன பையன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ வந்து இந்த நெய்தல் நிலத்தவர் பாணர்கள் எல்லாமே வந்து சிறிய ஆளுங்க, பாணர்கள், பானாற்றுப்படை. சேம் டைம் வந்து இவங்க என்னவங்க, சிறிய ஆளுங்க, சிறுபானாற்றுப்படைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வந்து இந்த சிறுன்றதும் சொல்றேன்னா, பெரும்பானாற்றுப்படை என்ற ஒரு 10 பாட்டு நூல்கள்ல சிறுபானாற்றுப்படை இல்லாம பெரும்பானாற்றுப்படை நூலும் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து பாணர்கள் பானாற்றுப்படைன்னா பெரும்பானாற்றுப்படையா சிறுபானாற்றுப்படையான்றது குழப்பம் அடைய வேண்டாம். பாணர்கள் என்னவே சின்ன ஆட்கள் தானே, அதனால சிறுபானாற்றுப்படை. பாணர்கள் பானாற்றுப்படை, பாணர் பானாற்று, என்ன பானாற்றுன்னா சிறுபானாற்றுப்படை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றிருக்கன்னா புறநானூறு. இந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அமிழ்தமே ஆனாலும் என்ன பண்ணுவோம், புறத்துல போயிட்டு இளமையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமிழ்தத்தை 400 பேருக்கு கொடுப்போம்ன்ற மாதிரி இளம்பெரு வழுதி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்கன்னா நற்றிணை. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநராற்றுப்படை. புறநராற்றுப்படை. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்த்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. நெருனை வந்த விருந்தினருக்கு மற்றுத்தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அவர் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் வந்து எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பெரிய புராணம். நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்றி குழல் மீன் கரியும் பிறவும் வந்து கொடுத்தனர் என்ற செய்தி எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா சிறுபானாற்று படை. அடுத்து பாருங்க, பாக்ஸ்ல வந்து அம்சப்பிரியாவுடைய லைன்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்றதை சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இட்லி அப்படின்னு வருதுங்களா, இட்லி எல்லாம் இப்பெல்லாம் எப்படி ஆயிட்டு, இப்போ ஒரு சப்பாத்தி பூரி எல்லாம் செஞ்சா கூட கரெக்டாக ரவுண்டு ஷேப்ல வரணும். இட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில வட்டாம அப்படியே கரெக்டாக ஒரு அம்சமான ஷேப்ல வந்துடணும். சேம் டைம் சாஃப்டாகவும் வந்து இருக்கணும். அப்போ வந்து இலையை மடிப்பதற்கு இலையில வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாமே அம்சமா இருக்கணும். இட்லி என்னாவே அம்சமா இருக்கணும். அம்சப்பிரியா அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ அப்படின்ற பாடல் வரிகள் வந்து குறுந்தொகையில வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது அந்த வரிகளுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலரும் நுழையக்கூடிய வாயில்ல இரவு மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்ற கேட்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு குறுந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, குறுந்தொகை என்றது பலர்புகு வாயில். இப்போ வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரிய கேட் இருந்தாலும் இப்போ யாராவது தெருவில் போகிறாங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிறோன்னா ஃபுல் கேட் எல்லாம் திறந்து வச்சுட்டெல்லாம் பேச மாட்டோம். நிறைய பேர் புகக்கூடிய வாயில் இருந்தாலும் கரெக்டாக மூடிட்டு அந்த குறுந்தொகைன்னா ஒரு குட்டி இடம்ன்ற மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி இடத்துல வந்து நின்றுட்டு தான் என்ன பண்ணுவோம், ஏதாவது அந்த கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வருவோம். அதுபோல் இந்த பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ, பல பேர் புகக்கூடிய வாயில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடைச்சிட்டு கொஞ்சோண்டு குறுந்தொகை குட்டி இடத்துல வந்து நின்றுட்டு யாராவது சாப்பிடக்கூடியவங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறோம். இந்த குட்டி இடம்ன்றது குறுந்தொகை என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று
கொன்றை வேந்தனில் ஔவையார் வந்து பாடியிருக்காரு. ஸோ கொன்றை வேந்தன் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று சொன்னவர் யாரு? ஔவையார். ஸோ இது வந்து கொன்றை வேந்தன்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மருந்து ஆயினும் விருந்தோட உண்ணுப்பா, இல்லைன்னா அந்த மருந்தே அந்த விருந்தே என்ன பண்ணும், உன்னை வந்து கொன்றும். விருந்து வந்து கொடுக்குறாங்கன்றதுக்காக நிறைய சாப்பிட்டா என்ன பண்ணும், அந்த விருந்தே வந்து நம்மள கொன்றும். கொன்றை வேந்தன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஔவையாருடைய லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வரகரிசி சோறும் வலுத்துணங்காய் வாட்டும். ஸோ அந்த வாட்டுன்னா ஊறுகாயை வந்து சொல்றாங்க. மொரவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலிற் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும். ஸோ வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் மொரவெனவே புளித்த மோரும் எல்லாம் வந்து அவ்வை பாட்டியாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஔவையார்ன்ற மாதிரி அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, விருந்து வந்து முன்னாடி காலத்துல எப்படி இருந்ததுன்னா, தெரியாதவங்க புதிய அதாவது புதுசா வரக்கூடியவங்களுக்கு தான் வந்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருந்தது. காலப்போக்கில் வந்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு விருந்தளிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல உறவினர்களுக்கு வந்து விருந்தளிக்கக்கூடிய அளவுல வந்து இது மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருந்து கொடுக்குற இந்த மரபு வந்து மாறுற காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சத்திரங்கள் வந்து பெருகினன்றத சொல்றாங்க. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்கள்ல மிகுதியான சத்திரங்கள் வந்து வழி செல்வோர்களுக்காக கட்டப்பட்டது என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ யாருடைய காலத்துல பெரும்பாலான சத்திரங்கள் வந்து வழிபோக்காக செல்லக்கூடியவங்களுக்காக கட்டப்பட்டதுன்னா நாயக்கர் மராட்டியர். ஸோ வாழை இலையில் விரிந்து தெளிவோம் என்றதை சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிக்க மட்டும் செய்யுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எத்திசையும் புகழ் மணக்க, இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணுங்க, முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா மினசோட்டா தமிழ் சங்கம், அமெரிக்காவில் வந்து என்ன இருக்கு, மினசோட்டா தமிழ் சங்கம் வந்து இருக்கு. இந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றாங்க. வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றாங்க. ஸோ மினி மீல்ஸ் அப்படின்ட்டு கடையில வந்து விற்பாங்க இல்லையா, ஃபுல் மீல்ஸ் மினி மீல்ஸ். ஆனா இங்க வந்து மினசோட்டா தமிழ் சங்கம் மினசோட்டா தமிழ் சங்கம் இவங்க என்ன பண்ணுவாங்க, வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. இந்த சங்கம் எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கற்றவை கற்றப்பின்ல வந்து பாரதிதாசனாருடைய வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் பண்ணிட்டு பாரதிதாசனார். ஸோ பாரதியார் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவர் சமைக்கிறதுக்காக இருந்த அரிசிய சிட்டுக்குருவிகளுக்கு வந்து போட்டிருப்பாரு. இங்க வந்து பாரதிதாசன் வந்து என்ன பண்ணிருக்காரு, புறாக்கள் கூடி இறையுண்ணும். ஸோ புறாக்கள் வந்தா பாரதிதாசன், சிட்டுக்குருவின்னா பாரதியார் என்ற மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டதோ தாமரை பூ இதழ் விரித்தல் போல. ஸோ தாமரை பூ வந்து இதழ் விரித்து இருக்கு, அதுல வந்து வட்டமாய் புறாக்கள் கூடி வந்து இறை வந்து உண்ணும் அப்படின்ட்டு பாரதிதாசனார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ சிட்டுக்குருவிகள்னா பாரதியார், புறாக்கள் கூடி இறையுண்ணும்னா பாரதிதாசனார் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா அம்சத் பிரியா. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளரோ என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கன்னா குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவங்க யாருன்னா ஔவையார். எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க, கொன்றை வேந்தனில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் மொரவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலிற் பூதான் புரிந்த விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும் என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா ஔவையார் உடையது. யாருடைய காலத்துல வந்து சத்திரங்கள் வந்து மிகுதியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் மராட்டியர்.
மினசோட்டா தமிழ் சங்கம் வந்து எங்க இருக்குன்னா அமெரிக்கா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. யாரு? மினசோட்டா தமிழ் சங்கம். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா பாரதிதாசனார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம் கவிதை பேழை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உரைநடையே வந்து கொஞ்சம் பெரிய லெசன்ன்றதால இது மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய கவிதை பேழை துணைப்பாடம் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.